சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனா முதல் முறையா அந்த போர்க்களத்துக்கு நேரடியா போய் தங்கி இருந்து செய்தி கொடுத்த முதல் ஜேர்னலிஸ்ட் நீங்க தான். ஆமா. போயிட்டு வந்த பின்னாடி இதோட அந்த இம்பாக்ட் எப்படி இருந்தது? மற்ற ரியாக்ஷன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த செய்தி வெளியில வந்த பின்னாடி அப்படியே எட்டி பார்த்து இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, நம்ம எப்படியும் போகிறோம், உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போன பிறகு கடலும் மீன் நம்மளை சாப்பிடும். மீன் நம்மளை சாப்பிடும்போது நான் உயிரோடு இருப்பேனா இல்லை இறந்துருப்பேனா என்றது எனக்கு ஒரு பெரிய கவலை. நாங்கள் இந்த சேஸ் கிட்டத்தட்ட மோர் தென் 1 hour, 1 hour மேலே சேஸ். அதுமாதிரி முள்ள அந்த போட்டு கொஞ்சம் பின்னுக்கு எங்கள் பின்ன நாங்கள் கொஞ்சம் தூரம், அந்த இடைவேளி கொஞ்சம் தூரமாச்சு. சுபாஷ் என்னன்னா தப்பிச்சுட்டோமாடா அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா அழகான ஒரு காட்சி. பகவான் அவர் அப்படிதாங்க கூட பகவான், நீங்கள் பிரபாகரன் என்ன ஆயுதங்களை ஒப்படைச்சு போட்டு ஒரு சஃபாரி சூட்டை போட்டுட்டு மேடை ஏறி ஓட்டுகள் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? பாயில மடிச்சு அவனை இந்த மல்லிப்பட்டினம் பக்கத்தில் பீச்லேயே தோண்டி புதைச்சிட்டோம். நீங்க எத்தனை நாள் சார் அங்க இருந்தீங்க? ஆல்மோஸ்ட் 10 days, 10 நாள் இருந்தேன். இப்போ அங்க வந்து டிரைவிங் கத்துக்கிட்டீங்க. வேற துப்பாக்கிலாம் கொடுத்தாங்களா? துப்பாக்கி கொடுத்தாங்க. செம்மடிங்க. ஜேகேபாடி சொன்னா? ஆமா, ஜேகேபாடி சொன்னா. ஆமா, அந்த கிக்குன்னு தெரியாது. சொன்னாங்க நல்ல இறுக்கி பிடிங்க அப்படின்னாங்க. இறுக்கி பிடிச்சி தான் பண்ணேன். செம்மடி. அதுக்கப்புறமா ரத்த கட்டி மாதிரி ஆகி எல்லாம் உத்தமெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவம். எல்லாம் நோட்ஸ் எழுதிக்கிட்டேன். இன்டர்வியூஸு, ஃபோட்டோஸ் தான். இந்த பக்கம் ஏரோபோர்ட் ஜாஃப்னா அப்படின்னு இருக்கும், கிளிநொச்சி அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அங்கெல்லாம் படம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் இந்த வீக்கில் இருக்கு. அப்ப தாக்குதல் நடந்ததா? நீங்க இந்த பகுதியிலேயோ இல்ல பக்கத்து பகுதியிலேயோ தாக்குதல் நடந்ததா? குண்டு விழுந்து சுற்று அந்த மாதிரி? ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நீ இருக்கும்போதே? நான் இருக்கும்போது நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல நான் இல்லை. நடந்ததுன்னு தெரியும், இந்த ஆப்ரேஷன் நடந்ததுன்னு தெரியும். பட் தாக்குதல் நடந்தது நாங்கள் திரும்பி வரும்போது. த ரிட்டர்ன் ட்ரிப் அதே தான். பூங்குடி தீவுலேருந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறோம். அதே மாதிரி இரவு நேரம். அப்போ என்ன ஆச்சு, ஒரு பையன் 14-15 வயசு இருக்கும். அப்போதான் இயக்கத்தில் சேர்ந்துருக்கான், டெலோவில் சேர்ந்துருக்கான். அவன் என்னன்னா மன்னாரில் இறங்கணும். நாங்கள் மன்னார் வழியாக தான் வரணும். சரி, போகிற வழியில் மன்னாரில் இறக்கிடலாம். நாங்கள் இங்கே பூங்குடி தீவுலேருந்து அந்த இதுலேருந்து கிளம்புறோம். அப்போது ஐயோ ஆயுதங்களை மறந்துட்டோமே அப்படின்றான் ஒரு பையன். மொத்தம் 10-12 பேர் இருப்பாங்க. மறந்துட்டான். லீடர் என்னன்னா சுபாஷ், டால் ஹலோ. சொல்றாரு, இல்லை அண்ணன் கோச்சிப்பார், அண்ணன் கொன்றுவார். அண்ணன்றது ஸ்ரீசபாரத்னம். இவர் பத்திரிகையாளர், இவர் விஐபி. நம்ம ரிஸ்க் எடுக்க இயலாதுன்னா முடியாது, கூடாது, ரிஸ்க் எடுக்க இயலாது. போய் கொண்டு வாங்க. அது ஒரு மணி நேரம் வேன் எடுத்துக்கிட்டு போய் அங்கேருந்து AK 303 எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த பையனை ஏற்றிக்கிட்டு மன்னாருக்கு வந்து அங்கேருந்து சில சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு அவன் முடிவு பண்ணுறான், இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு வரேன், கேம்புக்கு வரேன். ஏன்னா அவனுடைய கிளாஸ்மேட்டு சேர்ந்துருக்கான். அவன் ட்ரைனிங் அங்கே நடந்துட்டு இருக்கான் அவனுக்கு. ஸோ அவனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம். தமிழ்நாடு அதுவே போயிருக்கேன். கொல்லிமலை ஸ்ரீசபாரத்னோட போயிருக்கேன். கேம்பு காமிக்கிறேன்னாரு, கூட போயிருக்கேன். மேலே ஏறி அது சொல்கிற பிறகு இது முடிச்சிடுவோம். ஸோ பாதி இரவு தாண்டிடுச்சு. போட்டை வந்துட்டு இருக்கோம். அது எப்படின்னா, நீங்கள்
பிளாஸ்டிக் போட் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபைபர் கிளாஸ் ஃபைபர் போட்டு ஃபைபர் போட்டு. நீங்கள் இந்த லெஷர் ட்ரிப் எல்லாம் போவீங்க, லேக்லலாம் போவீங்களே மோட்டர் போட். நான் ஒரு விஐபின்றதுனால ஆன்போர்ட் மோட்டார் த்ராட்டில் இருக்கும் அதுக்கு. அது போட் இப்படி தானே இருக்கும். இந்த பக்கம் என்னன்னா போகிற பக்கம் ஒருத்தர் நிற்பார். இந்த பக்கம் ஓட்டி, அவர் பேர் ஓட்டின்னு சொல்லுவாங்க. அவர் தான் த்ராட்டில் பிடிச்சிட்டு, அவருக்கு முன்னாடி என்னன்னா பெரிய பேரல்ல, இவ்வளோ பெரிய பேரல்ல, ப்ளூ பேரல்ல, நம்ம சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி ஒரு பெரிய பேரல்ல டீசல் இருக்கும். அதுலேருந்து கனெக்ஷன். இந்த ஓட்டிக்கு ஒரு நார்மலாக ஒரு மோட்டர் தான் வச்சுப்பாங்களாம். ஆயுதம் ஏதாவது கொண்டு போகிறாங்கன்னா 2 மோட்டர் வச்சுப்பாங்களாம். என்ன மாதிரி முக்கியமான ஆளுன்னா 3 மோட்டர், தலைவர் போகிறாருன்னா 3 மோட்டர், 3 ஆன்போர்ட் மோட்டர். அப்போது ஒருவேளை சேசிங்கு நேவியோட பிரச்சனை வந்து ஃபுல் ஸ்பீட் போனோம்னா போட் இப்படி தான் போகும். கடல் எப்படி போகாது, எப்படி போகும், செங்குத்தா போகும். ஆமாம், அது அலை இருக்கு இல்லையா, தூக்கி போடுதுன்னா இங்கேருந்து இந்த சீலிங் மேலே அவள் வரைக்கும் போகும். போய் எப்படி போகுது, அப்படிதான் போகும். பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஐயோ, பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். நடுவில் 2 ஸ்லாப்ஸ் இருக்கும் உட்கார்றது மாதிரி. ஜஸ்ட் லைக் இந்த மீனவர்களுடைய அதே மாதிரிதான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஓட்டி தான், இந்த பக்கம், அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இவங்க 2 பேரும் புள்ளி பார்க்கறது அப்படின்னா, நீங்க கடல்ல பச்சு போயிருந்தீங்கன்னா, இல்லை பெரிய லேக்ல கூட சுத்தீர பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். பூகோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, சுத்தீர ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆனா நாங்க இரவுன்னு நினைக்காதீங்க, பகல் நேரத்துல எப்படி லைட் இருக்கும் அந்த மாதிரி, அதோட கொஞ்சம் குறைவுதான். ஆனா நல்ல வெளிச்சம் இருக்கும். என்னன்னா இந்த ஸ்டார் லைட் இருக்கு இல்லையா, அப்புறமா மூன், நிலா, நட்சத்திரங்கள், அதோடைய அந்த ஒலிக்கிறது ஒரு தண்ணியில பட்டு ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஆமா, வெளிச்சம் ஃபுல்லா நல்லா தெரியும். எல்லாம் பேசிட்டு வராங்க. அவனுடைய ஜம்பா சொல்லிட்டு இருக்கான், நான் இங்க தப்பிச்சேன், அங்க தப்பிச்சேன், இங்க சுட்டேன், அங்க சுட்டேன், சண்டை கதையெல்லாம் சொல்லிட்டு வராங்க. கதை விடுவானுங்க. கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் பத்திரிகையாளராச்சே, என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கான். சடனா இந்த டால்டா டின் மேல அடிச்ச சத்தம் வரும்ல, டப்ப 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 போல சத்தம். பார்த்தா எனக்கு கிளியரா தெரியுது. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல அப்ரோச்சிங் ஒரு போட்டு, பெரிய போட்டு, கவுகர் வார் போட்டு, அதாவது பெட்ரோல் போட்டு, பெட்ரோல் போட் கவுகர்ன்றது சவுத் ஆப்பிரிக்கன் மேக் அப்படின்னு பிறகுதான் ஸ்ரீசபாரதன் என்கிட்ட சொன்னாரு. டெக்ல ஒரு 3-4 மவுண்ட் பண்ண, அது பாரு, நீங்க கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி மவுண்ட் பண்ணப்பட்ட ஆயுதங்கள், துப்பாக்கிகள். அங்கேருந்து ஃபிளாஷ் ஆகுது, ஃபயர். அதாவது அங்க சுடுறான், பட்டு 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 சத்தம் வருது, எங்க பக்கம் சுடுறானுங்க. நீங்க போராளிகள் போட்டு ஏதோ வருதுன்னு சொல்லி சந்தேகப்பட்டு போகுது. இவன் துரத்திட்டு வராங்க, துரத்திட்டு வந்து என்ன சொல்றாங்க, எங்களை சொல்றாங்க. ஓகே, உடனே சுபாஷை பார்த்து, சுபாஷ் தான் லீடர் குரூப். ஐயோ முருகா போயிட்டோம்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு கிட்ட வந்துட்டான். நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட புள்ளி பாக்குறது, இந்த ஒரு சர்க்கிளா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இவனுடைய வேலை இந்த ஹாஃப் சர்க்கிள் எல்லாம் உன்னிப்பா பார்த்துட்டே வருவாங்க. இந்த லைனு கோடு மாதிரி தெரியும் இல்லையா, சர்க்கிளா, இதுக்கு மேல ஒரு புள்ளி தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு போட் வருதுன்னு அர்த்தம். இவங்க எவ்வளவு அளவுக்கு அனுபவம் உண்டுன்னா அவங்களுக்கு, அந்த புள்ளி எந்த பக்கம் அந்த போட் வருது, புள்ளி என்ன மாதிரி போட்டு, மீனவனோட போட்டா, இலங்கை மீனவன், இந்திய மீனவன் போட்டா, இல்ல இராணுவத்தோட போட்டா, நேவி போட்டா, இல்ல இன்னொரு ஏக்கத்தோட போட்டா கண்டுபிடிப்பாங்க. போய் கிட்ட வந்து எந்த பக்கம், அப்புறம் எவ்வளவு ஸ்பீட்ல வருது, மாறம்லாம் இது 2 பேருமே பார்த்துட்டு வருவாங்க. இப்படி நேர பார்த்து
எதை சும்மா பார்த்தேவா இல்லை அதுக்கு ஏதாவது கருவிகள் வச்சுப்பாங்க? ஒண்ணும் கிடையாது, கண்ணு. அதுதான் புள்ளி பாக்குறது. புள்ளி பாக்குறது. இந்த 2 பேர் புள்ளி பாக்குற, இந்த பக்கம் இருக்கிறவன் ஓட்டி இந்த புள்ளி பார்த்துருவான். அதுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கான். அவன் என்னன்னா இந்த பக்கம் புள்ளி அரை ஹாஃப் சர்க்கிள் இதை பார்த்துருவான். நாங்க உட்காந்துருக்கேன், ஓட்டி என்னை ஃபேஸ் பண்றாரு. என் பக்கத்துல இந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் மன்னார் இல்லை இறங்குற பையன், இல்லை நான் தமிழ்நாடு வரேன், அவன் என் பக்கத்துல ரைட்ல என்னோட லெஃப்ட்ல உட்காந்துருக்கான். நான் என்னன்னா இந்த பக்கம் தண்ணி லாஸ்ட்ல நான் இருக்கேன், இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, சின்ன போட்டு தான். மொத்தமே 12 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ பட்டு 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 சத்தம் வருது. இவர் சொல்றாரு, சுபாஷ் சொல்றாரு, போயிட்டுமுடா முருகா, முருகா போயிட்டுமுடான்றாரு. நான் அப்படி பாக்குறேன், சரி எப்படியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவை என்னன்னா குண்டடிப்பட்டு இந்த டீசல் வெடிச்சு போட்டு காலி ஆயிடுச்சு, அந்த இயக்கம் இந்த இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறது இல்லை, நம்மளை பயன்படுத்துறதுக்கு. எனக்கு நம்மளை அடிக்கலைன்னா கூட ஒரு தோட்டா புல்லட் என்னன்னா டீசல் இதுல பேரல்ல பட்டுச்சானா காலி, அத்தையும் வெடிக்கும். நான் இவர் சொல்றான் இப்படி ஃபுல்லா பறக்குது, மேலேருந்து போயிட்டு பேக்கெல்லாம் போயிடுச்சு. இப்படி பாக்குறேன், தண்ணி ஓடுது, அப்படியே எட்டி பார்த்து இப்ப கூட நல்லா ஞாபகம் இருக்கு. சரி நம்ம எப்படியும் போறோம், உள்ளுக்கு போறோம். உள்ளுக்கு போன பிறகு கடலும் மீன் நம்மளை சாப்பிடும். மீன் நம்மளை சாப்பிடும்போது நான் உயிரோட இருப்பேனா இல்லை இறந்துருப்பேனா என்றது எனக்கு ஒரு பெரிய கவலை. அந்த மாதிரி எல்லாம் எண்ணும் போது டக்குன்னு இந்த பக்கத்துல இருக்கிற பையன் ஆல்மோஸ்ட் உள்ளுக்கு தள்ளிட்டான். பிடிச்சுக்கிட்டு திரும்பி ஏன்டா இப்படி பண்றேன்னு பார்த்தா அவன் ரத்தம் கக்கிக்கிட்டு 7 மணில தான் இறந்தான். அவனுக்கு இங்க குண்டு பாஞ்சிருச்சு அவனுக்கு லெஃப்ட்ல. அது பிறகு ஒரு AK-47 ஜாம் ஆயிடுச்சு எங்களுக்கு. செட்டி அப்படிங்கிறது ஸ்கூல்ல அவருடைய வீராப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தா சொன்னேன் இல்லையா, அவர் பேரு பூனை ஏக்கத்துல. அவர் உண்மையான பேரு ஏதா இருக்கும், ஆனா ஏக்கத்து பேர் செட்டி. ஆனா அவருக்கு செல்ல பேரு பூனை. என்னன்னா பல ஆர்மி கேம்ப்ஸ்ல இருந்து ஆக்சுவலா வேலியிலேருந்து ஏறி பேண்ட்டை கழட்டி வேலியில போட்டு அதுல ஏறி ரத்தம் சொட்டிட்டு இருக்கும் ஒரு ஆளுக்கு தப்பிட்டு வந்திருக்காரு. பின்னாடி ஃபயரிங் எல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவரை பத்தி. செட்டி தான் எங்களை காப்பாத்தினாரு. AK-47 ஜாம் ஆயிடுச்சு, 303 எடுத்து. 303ன்றது ஆல்மோஸ்ட் லைக் நம்ம போலீஸ்காரங்களாம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி, ஆனா வெரி அக்யூரேட் வெப்பன் அப்படின்னு பேர் சொன்னாங்க. அவர் தான் சுட ஆரம்பிச்சார். நாங்க இந்த சேஸ் கிட்ட மோர் தென் 1 hour, 1 hourக்கு மேல சேஸ். அந்த போட்டுக்கு எங்க போட்டுக்கும் சேஸ். அது வேற முள்ள அந்த போட்டு கொஞ்சம் பின்னுக்கு எங்க பின்ன நாங்க கொஞ்சம் தூரம், அந்த இடைவேளி கொஞ்சம் தூரமாச்சு. சுபாஷ் என்னன்னா தப்பிச்சுட்டோமாடா அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா அழகான ஒரு காட்சி. கடல் முழுசா அதோ ஒரு மின்பூச்சி சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு ஒரு 100கணக்கான மின்பூச்சிகள். ஆனால் மின்பூச்சிகள் இல்லை, நம்ம தமிழ்நாடு ராமேஸ்வரம் ஃபிஷர்மேன் போட், இந்த போட்டோடைய லைட்ஸ், சின்ன லைட்ஸ். நெருங்கி வந்துட்டீங்க ராமேஸ்வரம். அதெல்லாம் நம்ம தப்பிச்சுட்டோமாடா அப்படின்னாரு. அதுல அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான ஒரு காட்சியை நான் கண்டேன். திரும்பி பார்க்கும்போது இந்த சூரியனுடைய, அப்போதான் உதய சூரியனுடைய இந்த வெளிச்சம் இந்த ராமேஸ்வரம் கோபுரம், கோயில் கோபுரம் மேல படுது. சரி நான் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த பையன், சுடப்பட்ட பையன் என்னன்னா அவன் அதுதான் இந்த வீக்கோட கவர் அவன் படம் தான். போட்ல AK-வோட எல்லாம் பசங்க நின்று அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அப்படி சுருண்டு படுத்திருக்கான். அதான் படம் நான் எடுத்தது. அவனை சுபாஷ் சொன்னார், யாரும் அவன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டாம்,
அவன் இறந்துட்டான்னு சொல்ல வேண்டாம், அடுத்த வருஷம் பார்ப்போம். ஒரு 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 பாயில மடிச்சு அவனை அந்த மல்லிப்பட்டினம் பக்கத்துல பீச்லயே தோண்டி புதைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ராமநாதபுரம் வந்து அங்கே ஹோட்டல்ல இருந்து ஒரு லைட்னிங் காலை போட்டு காலையில் அப்போனா ஒரு 9 மணி இருக்கும். மனைவி பேங்க் போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமா எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோன்லேயே கதறி அழுதாகும். அது பிறகு வீரமணி திடல்ல எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. இல்லை, நீங்க போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க, மனைவி விட்டு தான் முதல்ல கால் பண்றீங்க. அதுக்கு பிறகு வெளியில எதனா செய்தி பரவுதா நீங்க போயிட்டு வந்தது? இல்ல மேக்சின்ல வந்த பிறகுதான். ஓ, மேக்சின்ல வந்த பிறகுதான். அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? அது முதல் முறையாக போர்க்காலத்திலேருந்து ஒரு ரிப்போர்ட் படங்களோட பேட்டிகளோட அப்படின்னும் போது அதோட இந்த மாதிரி சாவுடைய விடியிலேருந்து தப்பி வந்த ஒரு நிருபர் என்ற ஒரு உண்மையுடன் வெளிவந்த அந்த கவர் ஸ்டோரி என்னுடைய HR மேனேஜருடைய அந்த குறையை தீர்த்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கூட பல வருடங்களா நான் சவுத்துக்கு போனாலே, மதுரைக்கு போனாலே, மதுரை பக்கம் போனாலே பகவான் சிங் நீங்க த வீக் தானே அப்படின்னு கேட்குற ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. அதோட என்னன்னா, அப்போதான் நீங்க ஒண்ணு கேட்டீங்க, இந்த தலைவர்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, கேட்டீங்க. அப்போதான் என்னுடைய இலங்கை நண்பர்கள் ஈழத்தோட என்னுடைய தொப்புள் கொடி உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உருவானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா உயிரை பணைய வச்சு உண்மையை தெரியணும், உண்மையை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த மனுஷன் வந்திருக்கானே, ஏதோ சிங்கு அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கும். இந்த டெலோ கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீக் கவர் ஸ்டோரிய பல ஆயிரம் காப்பி அச்சடிச்சு அந்த பேட்டியை மட்டும் நாங்கள் ஒரு பத்திரிகையாளரை கொண்டு போனோம் என்ற ஒரு பெருமையை அனுப்பினாங்க யூரோப்பெல்லாம். அதில் பெரிய அளவில் காசும் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பிரபாகரனுக்கு கோவம் வந்தது அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது, செய்தி கிடைச்சது. அதுக்கு பிறகு ஒரு தடவை பாலனுக்கிட்ட இது பேட்டிக்கு கேட்டேன் இல்லையா, அப்போ கிட்டு எனக்கு கடைசியாக கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. கிட்டு எங்க? தமிழ்நாட்டிலேயா? சென்னையில் பெசன் நகரில் ஆஃபீஸில். அவரை வெளிப்படையாக சொன்னார், சார் உங்களோட எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க டெலோ ஆள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் சொன்னேன் டெலோ ஆள்லாம் கிடையாது, நான் முதல்ல என்னை கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னது கேட்டது பாலனை கிட்ட தான் கேட்டேன். உங்க போட் ரெடி ஆகல, அந்த போட் ரெடி ஆச்சு, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் யாரோட ஆளும் கிடையாது, தேவை பாதுகாப்பா போயிட்டு வரணும், அவ்வளவுதான். அப்படிதான் அப்படி நான் சொன்னேன் அவர்கிட்ட. இது பரவலா அது வந்து சார், இப்போ அது வரைக்கும் இலங்கை போற ஜேர்னலிஸ்டே அங்க போய் அங்க லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட என்ன தகவல்னு சேகரிச்சுட்டு கொழும்பு வரையும் போவாங்க. அங்க லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட தகவல் கேட்டுக்கிட்டு அதை ஸ்டோரியா வந்து முதல் முறையா அங்க போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட போட்டோ அங்கே வாங்கிப்பாங்க. ஆனா முதல் முறையா அந்த போர்க்களத்துக்கு நேரடியா போய் தங்கி இருந்து செய்தி கொடுத்த முதல் ஜேர்னலிஸ்ட் நீங்க தான். போயிட்டு வந்த பின்னாடி இதோட அந்த இம்பாக்ட் எப்படி இருந்தது? மற்ற ரியாக்ஷன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த செய்தி வெளியில வந்த பின்னாடி மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸோ இயக்கங்களோ மக்கள் மத்தியில இருந்தோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்தது? பெரிய அளவுல இருந்தது. பல பேர் என்ன தொடர்பு கொண்டாங்க, பல இடங்களுக்கு நான் போய் பேசினேன், அங்க என் அனுபவங்களை பத்தி பேசினேன். பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேசினேன், ப்ரெஸ் கிளப்லையும் கூப்பிட்டாங்க நினைக்கிறேன், திடல்லையும் பேசினேன்.
அப்புறம் லண்டன்ல கூப்பிட்டாங்க. அங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட், உலக தமிழ் செய்தியாளர்கள் கூட்டம், அங்கேயும் கூப்பிட்டு பேசினேன். அங்க எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கு என்றது பார்த்தோம். சொன்னது அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசினேன். அவங்க போராளிகள் தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்தப்ப தொடர்ந்து நீங்க அந்த சந்திப்பு எல்லாம் நடந்திருக்கு. வந்து பிரபாகரன் திருமணம் இங்க தான் நடந்தது. அந்த திருமணத்துக்கு நீங்க போனீங்களா, இல்ல அதை பத்தியான ஏதாவது செய்தி எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது இருக்குதா அவங்க கிட்ட? அதாவது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எல்லா தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய தொண்டர்கள்லாம் கூட வந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸா தான். இப்போ நாபாவுடைய மிலிட்ரி சீஃப் தான் டக்ளஸ் தேவானந்தா. அவர் பிறகு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் அவர் பிரிஞ்சிட்டு அப்புறம் இபிடிபின்னு வச்சிருந்தார். அவர் இபிடிபி இருக்கும்போது கூட அங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் கேட்க நேரில் அவருடைய அலுவலகம் இருந்தது. அடிக்கடி நடந்தே வந்துடுவார் எங்க வீட்டுக்கு, அவங்களுடைய பசங்களோட நடந்து வந்துடுவார். பசங்கன்னா தி கேடர்ஸ், அவங்களுடைய லெப்டினன்ட்ஸ். பிரபாகரனை பார்க்கணும் அவர் வீட்டுல தான் போய் பார்ப்பீங்க, நீங்க போய் பார்க்கணும். பிரபாகரனை பார்த்தீங்கன்னா அவருடைய பர்மிஷன் இருந்ததுன்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இன்டர்வியூக்கு தான் பார்க்கலாம், அரட்டை அடிக்கிறதுக்கு முடியாது. அரட்டை அடித்து மற்றவங்க எல்லாம் கூட அரட்டை அடிக்கலாம், பேசிக்கலாம். நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டெபுட்டி ஹை கமிஷனர், ஸ்பெஷல் டெபுட்டி ஹை கமிஷனர், அவருக்கு என்னன்னா அவருக்கு அனுப்பப்பட்டது, அது பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அவருடைய செயல்பாடுகள் வச்சுதான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். எப்படியாச்சும் இங்க இருக்கிற இயக்கங்களை உடைக்கணும், இயக்கங்களுடைய தலைவர்களை ஒருத்தன் சாகடிக்கணும், இது மாதிரி இதுல தான் வந்திருக்கிறாரு. நான் ஸ்ரீகிட்ட சொன்ன, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பிரபாகரனுடைய எங்களுக்கு புலிகளுடைய வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா பிரபாகரன் ஈழ போராட்டத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், அவரை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை அப்படின்னார். ஆனா சில வருடங்களுக்கு பிறகு, அதாவது 86, 85, 86, நான் போயிட்டு வந்து சில மாதங்கள்ல ஸ்ரீ போறாருங்க. அவர் ஏக்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. பாபிக்கும் தாஸ் அப்படின்ற ஒரு லெப்டினன்ட், ஜஃப்னா அண்ட் கிளிநொச்சி, அதாவது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. அதை தீர்த்து வைக்கிறதுக்காக இவர் போறாரு. அந்த நேரத்துல பிரபாகரன் உத்தரவு போடுறாரு ஸ்ரீயை முடிக்கணும்னு. அவரை விரட்டுன்னு விரட்டி அவர் ஒவ்வொரு இடமா தாவி தப்பி கோண்டாவில் என்ற இடத்துல கிட்டுதான் கடைசியா ஒரு சுகர் கேன் இதுல ஃபார்ம்ல தோட்டத்துலதான், கரும்பு தோட்டத்துல வச்சுதான் போடுறாங்க. பிரபாகரனை கொல்லக்கூடாது, பாதுகாக்கணும்னு ஸ்ரீராம சபாரத்னம் சொல்றாரு. அதே எல்டிடி வந்து அவரை கதையை முடிக்கிறாங்க. ஆனா அப்போ அது பிறகு வர என்னன்னா, பிரபாகரனுடைய ஒரே நோக்கம் ஈழம், அது போராட்டத்து மூலமா தான் பெற முடியும், பேச்சுவார்த்தை மூலமா முடியாது. அப்புறமா தான் மட்டும்தான், எல்டிடி மட்டும்தான், மற்ற இயக்கங்களும் கிடையாது. நான் சொன்ன உங்ககிட்ட பாலன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்தார், நல்ல நண்பர். சில நேரத்தில் அவருக்கு பிரபாகரன் மேலேயே அதிருப்தி இருந்தது, அவரையே பிரபாகரன் ஒதுக்கி வச்சிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்லோ பேச்சுவார்த்தை, அதில் உடன்பாடு வந்தது. ஆக்சுவலாக நான் இது இண்டோ ஸ்ரீலங்கா அக்கார்டு, இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போவே நான் கேட்டேன் பாலனை கிட்ட. பாலன் என்ன செய்வார போது, வீக் மேகசின்ல நான் இருந்தபோது பைக்ல ஒரு எல்டிடி பொடியும் தான் கொண்டு வந்து வீக் மேகசின் அங்கே விட்டுடும். அவர் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் பிடிச்சி வந்துடுவார். அங்கே என்னுடைய ஆஃபீஸில் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் அங்கே என்னுடைய மோட்டர் சைக்கிளில், ராஜ்தூத் மோட்டர் பைக்கில் அவர் பின்னாடி உட்கார வச்சுட்டு, அங்கேருந்து மியூசிக் அகாடமி பக்கத்தில் கல்பக்கா அப்படின்னு ஒரு மலையாளி ஹோட்டல் இருக்கும் மாடியில். அங்கே அவங்க மலையாளி ஃபுட்டும் யாழ்ப்பாண ஃபுட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும்.
எல்லாமே கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க. காரம் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அது சிரியன் பீஃப் ஃப்ரை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். மீன் குழம்பு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கே தான் உட்காந்து பேசுவோம், நீண்ட நேரம் பேசுவோம். அங்கே எங்களுக்கு ஒரு கார்னர் உண்டு, அங்கே ஒரு மூலையில் அங்கே உட்காந்து பேசுவோம், அங்கே சாப்பிடுவோம். அப்போ நான் கேட்டேன், என்னண்ணே இது இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நல்லா இருக்கு, இதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே, கிடைச்சது இப்போ வாங்கிக்கிட்டு அதுல அப்புறம் இன்னும் கொஞ்சம் 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 சுரண்டிக்கிட்டே போலாமே, கொடுத்தது அள்ளிக்கிட்டு அப்புறமா சுரண்டிக்கிட்டே போலாமே. அவர் சொன்னாரு, பகவான், அவர் அப்படிதான் கூட பகவான், பாகா இல்ல பகவான், நீங்க பிரபாகரன் என்ன ஆயுதங்களை ஒப்படைச்சு போட்டு ஒரு சஃபாரி சூட்டை போட்டுட்டு மேடை ஏறி ஓட்டுகள் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டத்துல, அந்த பொதுமக்கள் கூட்டத்துல எவனாச்சும் சொல்ல மாட்டானா எத்தனை பேர் அவர் சுட்டிருக்கிறார், எத்தனை பேர் போட்டிருக்கிறார், அதோட உறவினர்கள் யாராச்சும் போட மாட்டாங்களா? பிரபாகரனுக்கு போர், ஈழப்போர் த்ரூ கன், ஈழம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு முறை பேசும்போது இதே மாதிரி என்கிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசுவார். சிலதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்வார், அதை நான் கடைபிடிப்பேன். இதனாலதான் எல்லா தலைவர்களும் என்ன ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது இப்ப எல்லாமே சொல்றேன். என்ன கதை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கதை. இந்த சோகத்தை நான் கொட்டிக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இன்னொரு முறை சொன்னாரு ஒரு பேச்சுல, இயக்கங்கள் ஏன் ஒன்றுபடக்கூடாது, ஏன் ஒரு யூனிட்டி வரக்கூடாது, ஏன் ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் திஸ் இயக்கங்கள்லாம் ஒன்று. அது ஒரு சின்ன ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது. சவேரா ஹோட்டல்ல ஒரு பேச்செல்லாம் நடந்தது. ஒரு ENLF ஃபார்ம் பண்ணுறது, ஈழம் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட், எல்லா இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து பண்ற மாதிரி. அது சரியா சரி வரல அது. அப்போ அவர் சொன்னார், பகவான் அப்படி கிடையாது, உலகம் எங்கும் விடுதலை போராட்டங்களில், ஆயுத விடுதலை போராட்டங்களில் பல இயக்கங்கள் உண்டு, இருந்தது. ஆனா எப்படி பல மீன்கள் உண்டு, கடைசியில எல்லா மீன்களையும் ஒரு மீன் சாப்பிட்டுடும், ஒரு மீன் தான் இருக்கும், அதான் LTT அப்படின்னாரு. கடைசியில அப்படிதான் அமைஞ்சது. EPRLF முடிச்சுட்டாங்க. எலோவ அந்த டயத்துல என்னன்னா, நான் போன சில மாதங்கள்ல ஸ்ரீ போறதா இருந்தது. அப்போ அவருக்கு என்கிட்ட கேட்டார், சிரிச்சுக்கிட்டார், வரீங்களா, நான் போறேன், என்னுடைய வாங்க, போயிட்டு வந்துடும் அப்படின்னாரு. அவங்க எல்லாருமே அந்த கள்ளத்துணி வழியா தான் வருவாங்க. ஆமாமா, லீகலா போறது கிடையாது. லீகலா போக முடியாது. அவங்க எல்லாம் தேர் ஆல் டெரரிஸ்ட் இல்ல, போராளிகள் கிடையாது. நமக்கு போராளிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் இலங்கையில டெரரிஸ்ட். ஆமா. அப்ப என் வைஃப், மனைவி என்ன சொன்னான்னா, ஒரு தடவை தான் உன்னை லக்கு, லேடி லக், கடவுள் காப்பாத்தினாரு, இன்னொரு முறை நான் விட மாட்டேன் அப்படின்னா. அதனால நான் போல. ஆனா கொண்டாவில போட்டாங்க. அதுல ஆனா ஸ்ரீவோட அந்த நேரத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் போனாரு, அமெரிக்கன் போட்டோகிராஃபர். சரி. அவர் என்னன்னா, இந்த டெலோ கேடஸ் அவருடைய அழிப்பை அவர் பார்த்து போட்டோஸ் பிடிச்சி, என்ன எவ்வளவு கொடூரமான ஒரு அழிவுன்னா நெக்லஸ் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் அவர் படம் எடுத்தார். நான் போயிருந்தா நான் அதுல போயிருப்பேன். அவர் ஆக்சுவலா ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு வீட்டுல அந்த மேல என்ன சொல்லணும், பரன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல படுத்துக்கிட்டு அதுல ஒரு ஹோல், சின்ன ஒரு ஹோல், அது மூலியமா போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறாரு. நெக்லஸ் ட்ரீட்மெண்ட், டெலோ பாய்ஸ்க்கு நெக்லஸ் ட்ரீட்மெண்ட்னா, இந்த பழைய டயர் இருக்கு இல்லையா, இவங்க கட்டிடுவாங்க கைய ஒரு போல்ல, லேம்ப் போஸ்ட்ல பின்னாடி கட்டிடுவாங்க, கழுத்துல அந்த டயரை போட்டுருவாங்க, டயரை கொளுத்திடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஸ்ரீய கொண்ட பிறகு அவரை, அது ஒரு புல்லட் இல்ல, உடம்பு முழுசா புல்லட்ஸ் ஊதி போன அந்த உடல்ல ஒரு வண்டியில போட்டு, டிராக்டர் வண்டியில பின்னுக்கு போட்டு அது ஊர்வலமா கொண்டு வந்தாங்க.
இது என்னன்னா ஒரு தமிழனை இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அது வந்து கொலைகள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.